நம்ம வீட்டு செடியில் இன்றைக்கி பிச்சிப்பூ ரோஸும் இருந்துச்சு. ரோஸ் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை பறிச்சிட்டேன். தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் தெப்பந்தாங்க இது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இது அடுத்த நாள் காலையில் அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணுவேன். அரிசி பருப்பெல்லாம் கழுவி ஊற வச்சுட்டு தேங்காய், சீரகம், மிளகாய் வத்தல், மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஓரளவுக்கு அரைச்சிட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டு போட்டு அதையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடுவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு. நம்ம வீட்டில் அரிசி பருப்பு சாதம் அடிக்கடி வச்சுக்கிடுவோம். உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதமும் வச்சு சாப்பிட்டுக்குவோம். நல்லதுங்க உடம்புக்கு உளுந்து சேர்க்குறது அதனால தான் சேர்த்துக்குவோம் அடிக்கடி நாங்கள். புளிப்பு காரமான ஒரு பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா அந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டாலே இன்னும் நல்லா சாப்பிடணும் போல் இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தம்பி கூட்டு காயெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டான். அந்த சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி மட்டும் கிளறி கொடுத்துட்டோம்னாலே சாப்பிட்டுக்குவான். அந்த மாதிரி தான் ஸ்கூலுக்கு வச்சு விட்ருக்கேன். நம்ம அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போமா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.